ரோடு போடுற ஜல்லி மேல என்னென்ன டெஸ்ட் பண்றாங்கன்னு ஒரு சின்ன ஓவர்வியூ பார்க்கலாமா. நம்ம யூஸ் பண்ற ரோட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா ரொம்ப நாளைக்கு உழைக்கணும் இல்லையா? அதுக்கு போடுற ஜல்லியோட குவாலிட்டி ரொம்ப முக்கியம். சரி, அந்த குவாலிட்டி எப்படி செக் பண்றாங்க? இந்த டெஸ்ட் எல்லாம் எதுக்குன்னா, அந்த ஜல்லி வண்டிங்களோட வெயிட், அப்புறம் வெயில், மழை இது எல்லாம் எப்படி தாங்குதுன்னு தெரிஞ்சுக்கத்தான். ஓகே, முதல்ல பார்க்க வேண்டியது ஜல்லியோட மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த். சிம்பிளா சொன்னா வண்டியோட பாரத்தை தாங்குற கெப்பாசிட்டி. இதுக்காக கிரஷிங் டெஸ்ட், அப்புறம் முக்கியமா லாஸ் ஆஞ்சல்ஸ் அப்ரேஷன் டெஸ்ட்னு அதோட ஹார்ட்னஸை பார்க்கறாங்க. இம்பாக்ட் டெஸ்ட்னு அதோட டஃப்னஸும் பார்க்கறாங்க. இந்த எல்ஏ டெஸ்ட் எதுக்குன்னா, ஜல்லி சீக்கிரம் தேஞ்சு போகாம இருக்கணும். அப்பதான் ரோட்ல பள்ளம் விழாது. தார் ரோடுக்கு இந்த வேல்யூ 40%க்கும் கம்மியா இருக்கணும். இம்பாக்ட் வேல்யூ 30%க்கும் கம்மியா இருக்கணும். ரெண்டாவதா, ஜல்லியோட டியூரபிலிட்டி, அதாவது வெயில், மழை மாதிரி கிளைமேட் சேஞ்சஸ் எல்லாம் எப்படி தாங்குதுன்னு பார்க்கணும். இதுக்கு சவுண்ட்னஸ் டெஸ்ட் பண்றாங்க. சோடியம் சல்ஃபேட் இல்லனா மெக்னீசியம் சல்ஃபேட் யூஸ் பண்ணி ஜல்லி எவ்ளோ டேமேஜ் ஆகுதுன்னு பார்ப்பாங்க. இதுல வெயிட் லாஸ் சோடியம் சல்ஃபேட்டுக்கு 12%, மெக்னீசியம் சல்ஃபேட்டுக்கு 18%. இதுக்கு மேல போகவே கூடாது. அப்புறம் வாட்டர் அப்சார்ப்ஷன் டெஸ்ட். ஜல்லி தண்ணியா உறிஞ்சுறது 1%க்கும் கம்மியா இருக்கணும். இல்லனா பனியில ஈஸியா உடைஞ்சிடும். கடைசியா ஜல்லியோட ஷேப், இதுவும் முக்கியம் பாருங்க. ஏன்னா ஷேப் கரெக்டா இருந்தாதான் ஜல்லிங்க ஒன்னோட ஒன்னு நல்லா லாக் ஆகி ரோட்டுக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கும். ரொம்ப தட்டையாவோ இல்ல நீளமாவோ இருந்தா அந்த கிரிப் கிடைக்காது. அதுக்கு தான் இந்த ஃப்ளேக்கினஸ் இண்டெக்ஸ், எலாங்கேஷன் இண்டெக்ஸ் எல்லாம் பார்க்கறாங்க. ஃப்ளேக்கினஸ் இண்டெக்ஸ் 25%க்கு மேல போகக்கூடாது. அப்பதான் நல்லா பைண்ட் ஆகும். ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியும் செக் பண்ணுவாங்க. அதுவும் ஒரு குவாலிட்டி செக் தான். ஆக இந்த மாதிரி டெஸ்ட் எல்லாம் பண்ணி ஜல்லியோட குவாலிட்டியை செக் பண்றதால தான் நமக்கு சேஃபான லாங் லாஸ்டிங் ரோடு கிடைக்குது.